வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் நடந்து ஒரு கட்சி இப்போ ஆட்சியை நடத்துது. அந்த அந்த கட்சிக்கு போதுமான நம்பர் இல்லாத காரணத்தினால எதிர்த்து போட்டியிட்ட எதிர்க்கட்சிகளுடைய கூட்டணி கட்சிகளை ஆதரவை கேட்டு அந்த ஆதரவோடு இன்னைக்கு ஒரு அரசாங்கம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த கூட்டணி கட்சிகள் இருக்கு இல்லையா, அவங்க தரக்கூடிய சில நியாயமான கோரிக்கைகளுக்கு இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் செவிசாய்க்கலைன்னு சொல்லி கொஞ்சம் விரக்தியிலையும் கொஞ்சம் கோபத்திலையும் இருக்கிறது பொதுவெளியில் அவங்களே சொல்கிறாங்க. அதோட முடியாமல் இன்னையிலேருந்து ஒரு புதுசாக ஒரு அந்த கூட்டணியில் இருக்க இன்னொரு கட்சியும் தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கு. அதனுடைய வெளிப்பாடு இன்னைக்கு நடந்திருக்கு. மிகப்பெரிய அது ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு தான் சொல்லணும். அதை பற்றி இந்த வீடியோவில் பேசலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைய சிஎம் இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் கல்லாப்பட்டி கூட்டணி சொன்ன அந்த கல்லாப்பட்டி கூட்டணி கட்சிகளுடைய தான் ஆதரவோடு தான் இன்றைக்கி ஆட்சி நடத்துகிறார். அந்த ஆதரவில் கம்யூனிஸ்டுகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கொள்கை ரீதியாக விஜயோட சில மோதல்கள் அல்லது கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிற அளவில் நடந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் ரெண்டு கட்சிகள் ஸ்ட்ராங் ஆதரவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, காங்கிரஸும் ஐயுஎம்எல்லும். ஐயுஎம்எல் சேர்க்க வேண்டியதில்லை, அவங்க ஏதோ இருக்கிற கட்சின்னு ஒன்று இருக்குது. திமுக இல்லைன்னா அந்த கட்சிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்குதான்னு தெரியாத அளவுக்கு தான் இருந்துச்சு. ஆனால் காங்கிரஸ் அப்படி இல்லை, அது ஒரு தேசிய கட்சி. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா இந்த 4 மாநிலத்திலையும் பார்த்திங்கன்னா ஒரு ஆதிக்க செலுத்தக்கூடிய ஒரு கட்சி தான். தமிழ்நாட்டில் பெருசாக கிடையாது. ஒரு திமுக இருந்துச்சுன்னா ஒரு 4% ஓட்டு எடுக்கும். அதை கடந்து அவங்களுக்கும் பெரிய ரெக்கார்டு தான். ஆனால் அந்த கேரளாவில் ஆட்சியில் இப்போ இருக்கிறாங்க, கர்நாடகாவில் ஆட்சியில் இருக்காங்க, தெலுங்கானாவில் ஆட்சியில் இருக்காங்க. இந்த கட்சி ரொம்ப அதாவது தேர்தல் முடிஞ்ச அன்னைக்கே ஓடோடி போய் விஜய்க்கு ஆதரவு கொடுத்துச்சு. ஆனால் அது ஜெயிச்ச அந்த 5 சீட்டு திமுகவுடைய உழைப்பில் வந்த சீட்டு. ஆனால் திமுக கிட்ட ஒரு வித ஒரு நன்றி விசுவாசம் பாராட்டாமல் சொல்லாமல் கொள்ளாமல் ஓடி போய் சேர்ந்துச்சு. இதனால் கோவப்பட்ட திமுக இனிமேல் காங்கிரஸோட கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லி கூட்டணியை முடிச்சுக்கிட்டாங்க. பொதுவெளியிலே அறிவிச்சிட்டாங்க. இப்போ நாடாளுமன்றத்துலேயும் தனித்தனி இருக்கைகள் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த காங்கிரஸ் கட்சி இப்போ ஒரு முரண்பட்ட நிலையை தமிழ்நாட்டில் விஜயோட எடுத்திருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு தான் நம்ம நகர வேண்டியது இருக்குது. காரணம் இன்னைக்கு அக்டோபர் 1 இன்னைக்கு திரு ராகுல் காந்தி அவர்கள் சென்னைக்கு வந்திருக்காரு. காங்கிரஸ் கட்சியுடைய மாவட்ட தலைவர்களுடைய கூட்டம் மற்றும் பயிற்சி முகாம் இதில் கலந்துக்கிட்டு அவங்ககிட்ட சில அட்வைஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு. காலையில் 9 மணிக்கெலாம் வந்துட்டார். மாலை கிட்டத்தட்ட 5 மணி தாண்டிடுச்சு. அவருடைய கூட்டணி கட்சியான இன்னைக்கு சிஎம் இருக்க திரு விஜய் அவர் சந்திக்கவே இல்லை. ஏங்கிறதும் தெரியல. இத்தனைக்கும் மகாபலிபுரத்துக்கும் நம்முடைய தலைமைச் செயலத்துக்கு பெரிய தூரம்லாம் இல்லை. ஒன்றும் விஜய் நினச்சிருந்தா ராகுல் காந்தி சந்திச்சுக்கலாம், இல்லை ராகுல் காந்தி நினச்சிருந்தா விஜய் சந்திச்சுக்கலாம். 2 பேருமே மீட் பண்ணலை. அது ஏங்கிறது போக போக புரிஞ்சிடும், தெரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சிறு குழப்பம் இருக்கிறதா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நினச்சிருக்காங்க. இல்லை அப்படிங்கிறதான் தோணுது. குழப்பம் இல்லை, பெரிய மோதலே உள்ளுக்குள்ள நடந்துட்டுருக்கு. இந்த அல்ட்ர சில்ற இந்த மாணிக்கம் தாக்கூர், பிரவீன் சக்கரவர்த்தி இவங்களுடைய சொல் கேட்டு தான் ராகுல் காந்தி மட்டும்தான் இந்த முடிவை தன்னிச்சையாக எடுத்தது மாதிரி தான் தெரியுது. இனிமேல் திமுக அவ்வளோதான், இனி விஜய் தான் அப்படின்னு சொல்லி அப்புறம் விஜய் இருந்தால் நமக்கு கேரளாவில், கர்நாடகாவில், ஆந்திராவிலலாம் விஜயோடைய ரசிகர்கள் அதிகமாக இருக்காங்க. நமக்கு வரக்கூடிய 2029 எலெக்ஷனில் நமக்கு பெரிய சப்போர்ட்டாக இருப்பார் அப்படின்னு சொல்லி இந்த வேணுகோபால் ஆளுக்கு நிறைய பேர் இந்த கூட்டணி உடைக்கிறது ரொம்ப மும்முரமாக இருந்தாங்க. திமுக கூட்டணியும் உடஞ்சி போச்சு. இப்போ திமுக தனியாக நிற்கிது. இப்போ நாடாளுமன்றத்தில் பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணது திமுக தான். காங்கிரஸுக்குன்னு சின்ன எதிர்ப்பு பாஜக கட்சியிலேருந்து வந்துச்சுன்னா அதை அடித்து உடச்சி பெரிய அளவில் ஒரு தோல் கொடுத்து நின்றது திமுக, அகிலேஷ் யாதவ் இவங்க சொல்லலாம். ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னா திமுக தனியாக அதோடைய வேலை பார்த்துட்டு இருக்கு. சமீபத்தில் நடந்த கரப்பான்பூச்சி ஜனதா பார்ட்டியோட போராட்டத்தில் ராகுல் காந்தி பங்கெடுத்து அவருக்கு பெரிய அளவில் ஒரு எதிர்வினையை பாஜக காமிச்சு. அந்த எதிர்வினையில் திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு சின்ன காயம் கூட ஏற்பட்டு, ரத்த காயம் கூட ஏற்பட்டுச்சு. அப்போ கூட அந்த அன்னைக்கு சம்பவம் நடந்த அன்னைக்கு திரு விஜய் எந்த விதத்தை கண்டிப்பும் அந்த பாரதிய ஜனதாவுடைய கட்சிக்கு காமிக்கலை. காரணம் அவர் தாமரை இலை தண்ணி மாதிரி இந்த பக்கமும் அந்த பக்கமும் இல்லாமல் ஒட்டாமல் இருக்கிறார். இது ஆரம்பத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு தெரியல. இப்போ மேலிடத்துக்கு புரிஞ்சிச்சு. திரு அன்னை சோனியா காந்தி அவர்கள் இதை பற்றி திரு ராகுல் காந்திகிட்ட பேசியதாகவும் கடுமையான எதிர்வினை ஆற்றியதாகவும் செய்திகளில் பார்த்தோம். பொதுத்தலங்கள்லையும் சமூக வலைதளங்களையும் பேசக்கூடிய கேட்டோம். ஆனால் இதற்கு எந்த மறுப்பும் இல்லை அப்படிங்கிறது தான் நிஜம். காங்கிரஸ் கட்சியிலேருந்து மறுப்பு அறிக்கை விடவே இல்லை. அப்போ நடந்தது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இருக்க சூழ்நிலையில் இவர் நமக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுவாரா, 2029 எலெக்ஷன் வரைக்கும் நம்மளுடைய கூட்டணியில் இருப்பாரா, இல்லை அவருடைய தேவைக்காக நம்மளை பயன்படுத்திட்டாரா இப்படிங்கிற சந்தேகம் காங்கிரஸ்குள்ளேயே இருந்துகிட்டு இருந்துச்சு. மாவட்ட ரீதியாக மாநில ரீதியாக இருந்துகிட்டு இருந்தது இப்போ அகில இந்திய தலைமை வரைக்கும் தெரிஞ்சிச்சு. அதில் தான் அந்த சோனியா காந்தி அவர்கள் ராகுல் காந்தி கிட்ட எதிர்வினை ஆற்றியதாகவும் தகவல் வெளியாச்சு.
திரு விஜயை வந்து இதை ஒரு கூட்டணி அமைக்க என்ன விரும்பவே இல்லை. காரணம், கூட்டணியை வந்து காங்கிரஸை உள்ளுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம்னா பாஜகவை பகச்சிக்கிற மாதிரி இருக்கும். பாஜகவை பகச்சிட்டோம்னா நம்ம ஆட்சி செய்ய முடியாது. பாஜகவுடைய குணம் வந்து விஜய்க்கு தெரியும். கிட்டத்தட்ட விஜயுடைய ஆட்சிக்கு ஆதரவு பாஜக பின்புலத்திலிருந்து செயல்படுது அப்படிங்கிறது மாதிரி தான் தெரியுது. அதாவது நாடாளுமன்றத்தில் கொள்கை ரீதியாக மிகப்பெரிய அளவில் காங்கிரஸை விடையும் ஒரு படி மேலே எதிர்க்கக்கூடிய கட்சி திமுக. அவங்களுடைய கொள்கை ரீதியாக வந்து அங்கே 22 பேர் பேசுகிறாங்க. அது மற்ற மாநிலங்களையும் பிரதிபலிக்குது. இதனால் வரைக்கும் சனாதானத்தை தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருந்த பாஜகவுக்கு இந்த சனாதானம்னா என்ன அப்படிங்கிறத வந்து பொது வெளியில் போட்டு உடைக்கிறது திமுக தான் இருக்குது. இந்த சனாதன தர்மம் இது நல்லதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு பாஜக. இல்லை, அது வந்து மக்களை பிளவுபடுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டை பேசிக்கிட்டு இருந்த திமுக திரு உதயநிதி ஸ்டாலின் பேசி அவர் மேலே வழக்கு போட்டது வந்து அகில இந்திய அளவில் வந்து பேசப்பட்டுச்சு. அப்போ அவங்களுடைய முக்கியமான விஷயம் 22 MP முக்கியம்தான். அதை கடந்து திமுகவுடைய கொள்கை ரொம்ப அவங்கள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். அப்போ இங்கே வீழ்த்தணும்னா அதிமுகவுடைய கூட்டணி வச்சுருக்கோம். மறுபடியும் மேலும் கூட்டணி கட்சிகள் வந்து சேரலை. பெர்செப்ஷன் லெவலில் வந்து டேக்கப் ஆகவே இல்லை அந்த ஏடிஎம்கே கூட்டணி. இந்த சூழ்நிலையில் நம்ம ஏதாவது ஒன்று தேர்தல் ஆணையத்தை மூலம் வச்சு ஏதாவது ஒன்று பண்ண நம்ம நினச்சோம்னா அது பேக்ஃபயர் ஆயிரும். அது வந்து இந்தியா பூரா பரவிடும். அவங்களுடைய தில்லாலங்கடி வேலைகள்லாம் தெரிஞ்சு போயிருங்கிற ஒரு காரணத்தில் விஜயை பூஸ்டப் பண்ணுறாங்க. அதாவது சிபிஐ விசாரணைக்கு போன விஜய், பொதுவாக சிபிஐ விசாரணைக்கு போனால் அங்கே அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளில் வந்து கொஞ்சம் திக்குமுக்காடி போயிடுவாங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் விஜய் வெளியே வரும்போது காருடைய ரூஃப் டாப்பை ஓப்பன் பண்ணி அந்த ஆஃபீஸ்குள்ளேருந்தே கையை ஆட்டிட்டு வர்றார். அப்போ அவருக்கு அந்த இடத்துல என்ன உத்தரவாதம் கொடுக்கப்பட்டது? அவர் அவ்வளோ மகிழ்ச்சியாக, அதாவது ஒரு கரூர் சம்பவம் 41 பேர் இறந்த ஒரு சம்பவத்துக்காக விசாரணைக்கு போனவர் சிபிஐ அலுவலகத்திலிருந்து வெளியில் வரும்போது கார் ரூஃப் டாப்பில் எந்திரிச்சு ஒரு சந்தோஷ முகத்தோடு வெளியில் வர்றார். அப்போ என்ன நடந்துச்சு? அப்போ அதை பற்றி யாருமே நினைக்கல. ஆனால் இன்றைக்கி நடக்கக்கூடிய விஷயங்கள், நீட்டு போராட்டத்துக்காக தமிழ்நாடு தான் முன்னணியில் இருந்திருக்கு. இந்த தமிழ்நாட்டில் போராடினவங்களை கைது பண்ணது மட்டும் இல்லாமல் திராவிடர் கழகம், இந்த திராவிடர் கழகம் வந்து அத்தனை திராவிட கட்சிகளுக்கும் தலைமை அதுதான். அவங்க ஒரு நீட்டு போராட்டத்துக்கு ஒரு அனுமதி வாங்கி போராட்டம் கூட கிடையாது, ஒரு பேரணி, இருசக்கர வாகன பேரணிக்கு அனுமதி வாங்கியிருக்காங்க. திடீர்னு நள்ளிரவு, அதாவது நாளைக்கு வந்து பேரணினா இன்னைக்கு நைட்டு 12:30 மணிக்கு அவங்களுக்கு வந்து அந்த பேரணிக்கு தடை விதிக்கிறாங்க. இது அந்த திராவிடர் கழகத்தையும் கொஞ்சம் சூடாக்கியிருக்கு. ஆனால் அவங்க கொள்கை தலைவரை யார் சொல்லியிருக்காங்க? பெரியார், அம்பேத்கர், மார்க்ஸ். இப்போ என்ன ஆச்சுன்னா, அம்பேத்கருடைய சிலையை கூட பாதுகாக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க மாட்டேங்குது. இது ஒரு பிரச்சனையாக இப்போ சமீபத்தில் ஓதியத்தூர் அப்படிங்கிற ஊரில் நடந்துச்சு. திராவிடர் கழகத்துடைய முக்கியமான இடம் வந்து இது நம்ம பெரியார் திடல், சென்னையில் இருக்கக்கூடிய பெரியார் திடல். அங்கேயே போலீஸை வந்து நிறுத்தி இந்த பேரணிக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லி நிறுத்திட்டாங்க. சரி, இப்போ ஓகே, நேர விஷயத்துக்கு வந்துடுவோம். இப்போ என்ன நடக்க போகுது இந்த கூட்டணிக்குள்ளே அப்படிங்கிறத பார்த்தா குழப்பங்கள் இருக்குது. ஆனால் காங்கிரஸுக்கு வேறு வழி இல்லை. இப்போதைக்கு வந்து திமுக கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்துல அசிங்கமாக போயிடும். இந்த அசிங்கத்தை அவங்களால இப்போதைக்கு செய்ய மாட்டாங்க, கொஞ்சம் காலம் எடுக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக திமுக விஜயை வந்து விமர்சனம் பண்ணிவிட்டு திமுகவை பாராட்டி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள நுழைய முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் திமுக இனி அந்த வாய்ப்பை அவங்களுக்கு கொடுக்கும்னு பொதுத்தளத்தில் பத்திரிகையாளர்களில் யாரும் வந்து நம்பலை. இவங்க வந்து கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே இந்த கூட்டணி இருந்துச்சு. காங்கிரஸுக்காக மிகப்பெரிய அளவில் திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் வந்து பணியாற்றி அவங்கள வந்து வேறு எங்கேயுமே கிடைக்காத அந்த இந்தியா கூட்டணியுடைய ஒற்றுமையை வந்து அதை வந்து நிறுத்தினது வந்து பார்த்திங்கன்னா திரு மு.க. ஸ்டாலின் அவர். தோற்றதுக்கப்புறம் ஒரு கேர்டசி கால்வோடு இல்லாமல் ஓடி போய் விஜய்க்கு ஆதரவு கொடுத்ததும் இல்லாமல் இப்போ கடுமையாக வந்து பொதுத்தலங்கள்லையும் விமர்சனம் பண்ணுறாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாலேயே இந்த மாணிக்கம் தாக்கூர், பிரவீன் காந்தி அவங்க வந்து இந்த கூட்டணி உடைக்கிறது ரொம்ப மும்முரமாக இருந்தாங்க. விஜய்க்கு ஆதரவாக செயல்பட்டு அந்த கூட்டணியில் போகணும்னு சொல்லி கூட்டணியில் நின்று ஒரு தேர்தலை சந்திக்கும் போது இங்கே வேலை செய்யாமல் அந்த விஜயுடைய தமிழக வெற்றி கழகத்துக்கு போய் வேலை பார்த்ததை அவங்களே பொதுத்தலங்களில் பதிவு பண்ணிட்டாங்க நிறைய இடத்துல. இந்த மாதிரி ஒரு கூட்டணியிலேருந்து இப்படி ஒரு துரோகம் பண்ணிட்டு வெளியில் தெரிஞ்சால் அந்த கூட்டணி பேசுனா அது தங்களுக்கு பெரிய அவமானமாக நினைக்கிறாங்க. செஞ்சது நீங்கள், அதை சுட்டி காட்டுனா உங்களுக்கு கோவம் வருதுன்னா இனிமேல் உங்களை அந்த கூட்டணிக்குள்ளே வச்சுக்கிறது அந்த கட்சிக்கு நல்லதா அப்படின்னு அந்த கட்சி யோசிக்கும்ல. அதோடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகம் வந்து டெல்லியில் நடக்கக்கூடிய எந்த பிரச்சனையும் காங்கிரஸ்க்கு ஆதரவாக நிற்காம தனியாக தன்னுடைய 22 + ஒரு 10 30க்கும் மேற்பட்ட எம்பிக்கள் இருக்காங்க. அந்த எம்பிக்களை வச்சு அவங்களுக்கு தேவையான
தேவைகளை அல்லது விவாதங்களில் கலந்துக்கிட்டு பாஜகவை எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்காங்க. சமீபத்தில் 2 பேர் தான் இந்த வந்தே மாதர பாட்டுக்கு டிபேட் பண்ணாங்க எதிர்த்து அப்படின்னு சொல்லி கட்டுரை ஒன்று வெளியாயிருந்துச்சு தி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில். அது யாருன்னா ராசா மற்றும் கனிமொழி அவர்கள் தான். ஆட்சியில் இருந்தாலும் இல்லாட்டினாலும் கொள்கை, அந்த கொள்கைக்கு குந்தகம் வரக்கூடிய எந்த விஷயமானாலும் சரி, அது யார் மூலமாக இருந்தாலும் சரி தான், அதை எதிர்த்து நிற்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டுட்டு ஒரு நிரந்தரமே இல்லாமல், ஒரு கொள்கையே இல்லாத அப்படி இருக்கக்கூடிய ஒரு கட்சியோட ஓடி போய் சேர்ந்தது அது ராகுல் காந்திக்கும் காங்கிரஸுக்கு தான் இழப்பு. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இழப்பு இல்லை. அவங்க நாளைக்கே வந்து 3வது ஒரு கூட்டணியை கட்டமைச்சு கூட பாஜகவை வீழ்த்த முடியுங்கிறது தெரியாது, காங்கிரஸை வீழ்த்த முடியும் அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் யார் ஆட்சி செய்யணுங்கிறத நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல அவங்க வந்து நிற்பாங்க. அவங்ககிட்ட அன்னைக்கு சொல்லாமல் கொள்ளாமல் ஓடிப்போன அந்த காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு மு.க. ஸ்டாலினை வந்து விரைவில் சந்திக்கக்கூடிய காலம் உருவாகும். இன்றைக்கி இந்த கூட்டணி வந்த ராகுல் காந்தி விஜயை சந்திக்கலை. அவங்க உள்ளுக்குள்ளே இருக்க மற்ற தலைவர்களே வந்து பேசக்கூடிய விஜய் கிட்ட ஒரு சின்சியாரிட்டி இல்லை, அந்த கூட்டணியை கட்டமைக்குங்கிற ஆர்வம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த காங்கிரஸுக்கு உள்ளே இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர்களே வெளிப்படையாக பேசுகிறது தெரியுது. அதே மாதிரி கம்யூனிஸ்ட்லேயும் அப்படி தான். சண்முகம் ஒரு நிலைப்பாடோடு இருந்தாலும் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய தலைவர்கள் கனகராஜ், இன்னும் லெனின், வீரபாண்டியன், அப்புறம் தொல் திருமாவளவன் வந்து இங்கிட்ட மாற்றி பேசிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டடியில் வன்னியரசு கிட்டத்தட்ட அப்படியே தாவேக்கா பக்கம் போயிட்டார். ஆலூர் சானவாஸ், ரவிக்குமார், இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கூட்டணி, அதாவது பழைய இந்தியா கூட்டணி இருக்கணும் அப்படிங்கிற அவங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்குது. ஆனால் அந்த இந்த கல்லாப்பேட்டி கூட்டணி கட்சின்னு விஜய் விமர்சித்த அந்த கூட்டணி கட்சிகள் இருக்கு இல்லையா, இந்த கூட்டணி கட்சிகள்லேயே 2 பிளவாக இருக்குது. அதில் வந்து விஜய் ஆதரவு ஒரு அணி, அந்த கட்சி தலைமை ஒரு அணி அப்படின்னு சொல்லி 2 பிளவாக இருக்குது. இந்த கூட்டணி கட்சி 6 மாதம் கடந்து தன்னுடைய ஆட்சியை தக்க வச்சு 5 வருஷம் கிடக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. நடக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சிறப்பாக சொல்கிறேன், ஆதாரத்தோடு சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.